சரத்குமார் சரண்டர் ஆனது ஏன்? அண்ணாமலையின் அடிமையா? ஒளிந்திருக்கும் ரகசியம். சரத்குமார் தன்னோட கட்சியை பாஜகவோட இணைத்ததுக்கு பின்னால உள்ள ரகசியங்கள் என்ன, அந்த முடிவுக்கு அவர் வர என்ன காரணம் என்பது பற்றிய ஒரு சில தகவல்கள் கசிந்து வருது. சமூக வலைத்தளங்கள்ல சரத்குமார் அவரோட கட்சியை பாஜகவோட இணைத்தது முதல் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. குறிப்பா அவர் ராத்திரி 2 மணிக்கு தூக்கத்துல இருந்து எழுந்து கட்சியை பாஜகவோட இணைப்பது போன்று கனவு வந்தது. அப்படி செய்யலாமான்னு மனைவி ராதிகாவிடம் கேட்டேன்னு சொன்னது ட்ரோல் கண்டென்ட்டா மாறி இருக்கு. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலா சமத்துவ மக்கள் கட்சியை நடத்தி வந்தபோது கிடைக்காத வெளிச்சம் பாஜகவில் இணைந்தது முதல் சரத்குமார் மீது விழுந்திருக்கு. ஆனா அந்த வெளிச்சம் நேர்மறையா இல்லை அப்படின்றது தான் முக்கியம். சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலா அதிமுக கூட்டணிக்குள்ள இருந்துச்சு. அதற்கு முன்னதா அவர் அதிமுகவிலேயே இருந்தார். அப்போ அவர் அதிமுகவோட தலைமை பதவியை அடைய திட்டம் வகுத்துள்ளதா ஒரு தகவல் பரவ உடனே கட்சியிலிருந்து அவரும் அவரோட மனைவி ராதிகாவும் நீக்கப்பட்டனர். அவரோட கட்சியை அவர் தொண்டர்களை நம்பி நடத்தியதை விட மனைவி ராதிகாவை நம்பி தான் பலகாலம் நடத்தி வந்திருக்காரு. திமுகவில் இருக்கிறப்ப அவரோட மனைவி ராதிகாவோட செல்வாக்குனால கட்சிக்குள்ள வலம் வந்தார். ஒரு காலகட்டத்தில் ராதிகாவுக்கு சின்னத்திர உலகத்தில் பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. சன் டிவியில் அவர் செல்வாக்கு மிக்க நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்து வந்தார். அவரோட சித்தி சீரியல் சன் டிவியோட புகழ உலகம் முழுக்க பரவ செஞ்சதால அவருக்கு கலாநிதி மாறன் அதிக உரிமையை வழங்கி இருந்தாரு. சன் டிவியில் கலாநிதியோட தலைமுறை மாறி அடுத்து இளம் தலைமுறை உள்ள வந்தப்ப ராதிகாவோட செல்வாக்கு குறைய தொடங்குச்சு. அதனால அவர் சன் டிவியை விட்டு வெளியேறினார். அப்படியே அவருக்கு திமுக குடும்பத்திற்குள்ள இருந்த செல்வாக்கும் குறைய தொடங்குச்சு. அதற்கு பின்னால அதிமுக பக்கம் மனைவியோட ஐக்கியமானாரு சரத்குமார். அங்கேயும் சில அரசியல் சதுரங்க ஆட்டம் தொடங்கியதால ராதிகாவை கட்சியை விட்டே ஒரு கட்டத்தில் விளக்குனாரு ஜெயலலிதா. அதற்கு பின்னால சரத்குமாருக்கு பெரிய வாய்ப்புகளே இல்லை. ஜெயலலிதாவை எதிர்த்து தொடங்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை 1996 ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சார். அப்படியே திமுகவில் என்ட்ரி கொடுத்தாரு. அங்கே அவருக்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. திருநெல்வேலியில் நின்று தோல்வியை பரிசா பெற்றாரு. திமுக அவருக்கு தோத்தாலும் பரவாயில்லைன்னு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தாங்க. 2006 திமுக தலைவர் கருணாநிதியோட அவருக்கு மோதல் வந்துச்சு. அவரோட ஜக்குபாய் திரைப்படத்தில் அது தீவிரமாக வெளிப்பட்டுச்சு. இது ரஜினி நடிக்கிறதா அறிவிக்கப்பட்டு அதிலிருந்து ரஜினி விலகினதுக்கு அப்புறம் சரத்குமார் நடிச்சாரு. அதற்கு பின்னால அவர் திமுகவில் விலகி மறுபடியும் அதிமுகவுக்கே போனாரு. அப்போ தன்னோட மனைவியையும் கூட்டிட்டு போனாரு. ராதிகாவை சேர்த்த வேகத்திலேயே மறுபடியும் வெளியேற்றினாரு ஜெயலலிதா. இறுதியா வேற கட்சிகளை நம்பாம அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை 2007 தொடங்கினாரு சரத்குமார். அவருக்கு தமிழ்நாட்டோட முதல்வராகணுன்ற கனவை விட பிரதமராகிற கனவு தான் இருந்துச்சு. அப்படி ஒரு கனவுல இருந்த சரத்குமாருக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சு. 2009 மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வீர இளவரசன் மறைந்ததை அடுத்து அங்க இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் தன்னோட கட்சி வேட்பாளரை நிறுத்தி 420 வாக்குகளை வாங்கினாரு அப்படின்றது வரலாறு. சரத்குமாருக்கு மிகப்பெரிய நிதி ஆதாரம் ராதிகா தான். இவரால் ராதிகாவுக்கு அதிக கடன் தொல்லைகள் ஏற்பட்டு விட்டதா கடந்த சில ஆண்டுகள் முன்பா ஊடகங்களில் செய்தி வெளியாச்சு. அதற்கு பின்னால் கட்சிக்காக தன்னோட தரப்புல இருந்து பணம் தர முடியாது அப்படின்னு ராதிகா சொல்லிவிட்டதா சினிமா வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. சினிமாவில் பெரிய வாய்ப்புகள் இல்லை, பண தேவைகள் அதிகம், கட்சியை நிர்வகிப்பதற்கு பெரிய பணக்காரங்களோட உதவி இல்லை. அப்படி இருந்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கமலோட கூட்டணி வச்சாரு. இவருக்கு 40 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அதில் பாதியை திருப்பி கொடுத்தாரு அப்படின்ற செய்தி வெளியாகவே நெட்டிசன்கள் இவரை ட்ரோல் செஞ்சாங்க. இதற்கிடையே தான் கடந்த 2 ஆண்டுகளாக அவர் பாஜகவில் சேரப்போறதா தகவல் கசிஞ்சு வந்துச்சு. அண்ணாமலை அவரை சந்திச்சு அப்போது பேசியதாகவும் தகவல் வெளியே வந்துச்சு. சரத்குமார் பாஜகவோட மாநில தலைவர் பதவிக்கு முயல்கிறாருன்னு பாஜகவுக்குள்ள சிலர் பேசிக்கிட்டு வந்தாங்க. இவரோட கட்சியிலிருந்து பாஜகவுக்கு போன
கரு நாகராஜன் போன்றவங்க இவரை தலைவராக ஏற்பதற்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் அண்ணாமலை தேசிய அளவில் வர வேண்டிய தலைவர் நீங்கள்னு சொல்லி சரத்குமாரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அந்த அளவில் அண்ணாமலைக்கு இது வெற்றி தான். ஆனால் பாஜகவுக்கு இதனால் எந்த வெற்றியும் வரப்போகிறதில்ல. கட்சிக்கு கூடுதலாக ஒரு நட்சத்திர பேச்சாளர் கிடைச்சிருக்காரு. கூடவே ராதிகாவையும் சேர்த்துக்கலாம். இவருக்கு முன்பாகவே கஸ்தூரி ராஜா, கங்கை அமரன், தீனா போன்ற நட்சத்திரங்களுக்கே பாஜகவில் உரிய மரியாதை வழங்கப்படலைன்ற ஒரு புகார் இருக்கு. சரத்குமாருக்கு முன்பாகவே இவரோட உயிர் நண்பர் ராதாரவி பாஜகவில் இணைஞ்சிருக்காரு. அவருக்கே அங்கே மரியாதை இல்லைன்னு பல பேட்டிகளில் அவரே சொல்லியிருக்காரு. அவரை கேட்டிருந்தா கூட இந்த முடிவை ராதாரவி தடுத்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. சரத்குமாரை நடிகர் சங்கத்துக்குள்ளே கொண்டு வந்ததே ராதாரவி தான். அவரை கூட கேட்காம சரத்குமார் பாஜகவில் கட்சியை இணைச்சிருக்காரு. அதற்கு பின்னாலையும் ஒரு சில நெருக்கடிகள் உள்ளதா சொல்லப்படுது. அவரோட மகள் வரலட்சுமியோட முன்னாள் உதவியாளர் ஆதிலிங்கம் 300 கிலோ ஹெராயின் கடத்தலில் கைது செய்யப்பட்டார். இது நடந்தது 2023 ஆகஸ்ட் மாதம். அதற்காக அப்போவே வரலட்சுமிக்கு NIA சம்மன் அனுப்பியது. இந்த இணைப்புகளுக்கு பின்னால் இரவு 2 மணி கனவு மட்டும் இல்லை, வேறு சில தேவைகளும் இருக்குது. அவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே பாஜகவில் இணைய வேண்டியவர். ஆனால் தேர்தல் நேரத்தில் இணைஞ்சா சில ஸ்வீட்டான பரிசு பொருள்கள் கிடைக்கும். அதனால் அந்த சமயம் பார்த்து சமத்துவ மக்கள் கட்சி காத்திருந்து சாதிச்சிருக்குன்னு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது.